பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலியமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷப்படுகிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலையும் குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். எப்படின்னு சொன்னால், மோசேயின் ஆகமத்தில் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர் இருதயத்தில் இருக்கிறதே, அவங்க இருதயத்துக்குள்ளே இருந்ததுங்க. மோசே வழி நடத்தி வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் முக்காடாக தான் இருந்தது. ஆனால் அது என்ன சொல்கிறாருன்னா, இயேசு பிரமாணமாய் உடைத்து போட்டு விட்டார். இயேசு நான் சொல்லிட்டாருன்னா, அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுப்பட்டு போகும். நம்ம மனம் திரும்ப வரைக்கும் நம்ம முக்காடு நம்மக்கிட்ட தாங்க இருக்கோம், நம்ம இருதயத்தில் இருக்கோம், நம்ம எண்ணங்களில் இருக்கோம், எல்லாமே வாசிக்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, முக்காட்டை எடுப்பட்டு போனால் நீ மனம் திரும்ப வேண்டும்ன்றார். அறிக்கை பண்ண வேண்டும், விட்டுவிட வேண்டும். பாவ அறிக்கை செய்து விட்டு விடணும், இரக்கம் பெறுவான். பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவன், இரக்கம் பெறுவான். புரியுதுங்களா? நம்ம பாவத்தை அறிக்கை செய்து விட்டுனுங்க, இரக்கம் பெற முடியும். அதான் சொல்கிறார், கர்த்தர் ஆவியானவர் அவர் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பாருங்கள், இங்கே இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிங்களேன். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும்போது அந்த முக்காடு எடுபட்டு போவோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அந்த ஆவி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா அங்கே விடுதலைங்க. அந்த முக்காடு எடுத்து போடும், எல்லாமே போயிடும், எல்லா பிரமாணங்கள் எல்லாம் மாறி போயிடும். ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறன்னு சொன்னால் நீங்கள் முதல்ல அறிக்கையிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். அதை சொல்ல, அவர் கர்த்தரிலிருந்து மனம் திரும்பும்போது, மனம் திரும்பி விட்டுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறும், செழிப்பாகிடும். கர்த்தர் உங்களை மாற்றி ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தொடர்ந்து நான் போடுற வீடியோலாம் உங்கள் இடத்துல வரும். தேவ நாம மையம் கூட அது ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ்.